ஹலோ கைஸ். இன்னும் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாவோட பார்ட் 12 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போட்டு முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீ உண்மையாக தான் சொல்கிறியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிளட் சோல் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம், அது கூட சண்டை போடுறது. அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல எப்படியா தப்பிச்சு போயிடணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இன்னொருத்தருமே சூப்பிங் நீ சீரியஸாக தான் சொல்கிறியா, நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஏன்னா ஈஸ்ட் பக்கம் போக சொல்லியிருப்பான் இல்லையா. உங்களுக்கு உண்மையாகவே உங்களோட பெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை நம்புங்க. நம்மளுக்கு சுத்தமாக டைம் கிடையாது, நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அது கேப்டனுமே பார்த்தீங்கன்னா இது என்னோடய வாழ்க்கையோட கடைசி டிசிஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஹோப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நீங்கள் சீக்கிரமாக நீ ஈஸ்ட் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு போன்ற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாருமே ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. அவங்க வேற எங்கேயாச்சும் போயிட்டுருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இன்னொருத்தர் ஆக்சுவலாக நம்மளுக்கு பின்னாடி வர அந்த பிளட் சோல் பீஸ்ட் இருக்குல்லையா, அதை நோட்டீஸ் பண்ணிடுச்சு. அதனால தான் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்னொருத்தர் கேட்கும்போது பிளட் சோல் பீஸ்ட்டோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அது இந்த மாதிரி ஹண்ட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது ஸ்பிரிட் பீஸ்ட் யூஸ் பண்ணி தான் கொள்ள பார்க்கும். அதுவும் இல்லாமல் நம்ம டெலிஷியஸ் ஃபுட்லாம் கிடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த நைட் விஷன் எக்யூப்மெண்ட் கேட்பான். அவருமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அடல்ட் டெட் ஸ்பெக்டர் மான்ஸ்டர் இருக்குது. அதோட பவர் லெவல் 5ல் இருக்குது அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு டிமானிக் டைப்பான்னு பார்க்கும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் என்னோட ஆஸ்ட்ரல் பெட்டை சமன் பண்ணுற மாதிரி என் தலைவன் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி வருவார். அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி ஒரே கில் தான். குயிக் கில். அந்த இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. எப்படி இந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அது பிகினரோட லக்காக இருக்கும், என்னால் கூட தான் ஈஸியாக கொல்ல முடியும் அப்படின்னு அந்த மூக்காங்க பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனே சொல்கிறாரு, நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கூட இந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் எங்களோட பிளட் ஃப்ளேம் டெய்ல்டு ஃபாக்ஸை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எல்லாருமே கீழே இறங்கி க்ளூஸ் சர்ச் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி எய்டு மங்கின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எதோ கண்டுபிடிச்சதா அங்கே சொல்லுது. எல்லாருமே என்னென்னு போய் பார்த்தா அங்கே ஒரு ஆம் பார்த்திங்கன்னா இருக்குது. அது பிளாக் கோல்டு வெஸ்ட் கார்டு ஆமாம் பார்த்திங்கன்னா இருக்குது. இதை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக ஒரு கேப்டனால் மட்டும்தான் வாங்க முடியும், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஒரு கேப்டனுமே இறந்துருக்காரன்ற மாதிரி இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. ஏன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் அவரை கொண்டிருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னதை தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்யூப்மெண்ட்டோட நீ ஏதாச்சும் ஃபெமிலியராக இருக்க அப்பா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்கும் போது அவன் சுத்தமாக கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ணுறான்னா கீழே போட்டு ஐயோ தெரியாமல் கீழே போட்டப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே கீழே இருந்து எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்துட்டு பிளட் ரொம்பவே ட்ரை ஆகிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனாலும் இதில் கொஞ்சம் ரிச் டார்க் எனர்ஜி இந்த வவுண்டுக்குள்ளே இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கான். அப்போ இது கண்டிப்பாக இன்னொரு ஹை டயர் டிமானிக் ஃபயர் பீஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பிங் நீ பார்க்க கொஞ்சம் வரிடாக இருக்க, என்னாச்சு, நீ எதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது மேபி இது கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும், இல்லை வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நானே ஏதோ சீரியஸாக ஏதோ கண்டுபிடிச்சிட்ட போல நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் சிரிக்கும் போது மூஞ்சி மேலே ஒரு பஞ்ச் வைக்கணும் நம்ம ஹீரோ வைக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவன் செம்ம கோவத்தில் நான் உன்னை கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஃபேஸில் சண்டை குத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை எடுத்துகிட்டு வரான் கழுத்தில். டக்குன்னு பார்த்தா அவனோட கழுத்து கீழே ஒரு ஸ்வாடை பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கு. எப்படி அது வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ சுத்தமாக அதை காலே பண்ணல. நம்ம ஹீரோ அந்த பெட்டே கூப்பில் பார்த்தா நம்ம தலைவன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அந்த ஸ்கெலட்டன் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் கில்லிங் இன்டென்ஷனோட அங்கே நின்றுட்டுருக்கு. அவனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பயம் தெரியுது. இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கில்லிங் இன்டென்ஷனான்ற மாதிரி, ஏன்னா அது கண்டிப்பாக இவனை கொன்னே ஆகணுன்ற மாதிரி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இருக்குது. நம்ம ஹீரோக்கும் அதே தான். அப்போ என்னடா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ரொம்பவுமே கேவலமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த
வாட்டி உன்னை நான் வந்து விட்டுடுறேன், ஆனால் கண்டிப்பாக பேஸுக்கு போனதுக்கப்புறமா நான் போய் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மொக்காங்க வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து கேப்டனுமே வந்துட்டு நான் அவங்களோட லாஸ்க்காக காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனே இருந்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் பாஸ் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல லைக் இந்த மாதிரி சண்டைலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எல்லாருமே இந்த இடத்துலையே இறந்து போயிடுவோம். ஏன்னா எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பீஸ்ட்லாம் இங்கே இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அதனால தேவையில்லாமல் எந்த சண்டைக்குள்ளேயும் நீங்கள் வந்து யாரும் ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி இருந்தாங்கன்னா சொல்கிறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு பயம் கோவம் அந்த மொக்காங்க மேலே எனக்கே பயம் கோவமாக இருக்குது. ஸோ சரியான திட்டு எப்படியும் அந்த ஒரு அடி அடித்ததுனால தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியோ வந்துட்டு திருப்பியும் அவன் வந்து சரி நான் வேலைக்குள்ளே வந்து இறங்குறேன், ஸோ இப்போதைக்கு நீ சொல்கிறதெல்லாம் நான் வந்து கேட்குறேன், ஆனால் பேஸுக்கு போனதுக்கப்புறம் நான் அவனை வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஸோ நான் தான் வந்துட்டு இதுக்கு மேலே ஆப்ரேஷனோட சார்ஜாக வந்து இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வைஸ் கேப்டன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் கேப்டனுக்கிட்ட தான் கேட்கணும், கேப்டனோட ஆர்டர் மட்டும் தான் நான் வந்து எடுப்பேன், என்கிட்ட கேட்காதீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம கேப்டன்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பிங் வந்து கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்துட்டு இதுக்கு மேலே நீ எந்த ப்ராப்ளமும் வந்து க்ரியேட் பண்ணாதுப்பா, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணனா கண்டிப்பாக நாங்கள் வந்து எதாவது இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிட்ட போயிட்டு எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீ ரொம்பவுமே கேப்பபுளாக இருக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். பார்த்தா தூரமாக ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமத்தியாக அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தா அந்த 2 பேருமே வந்துட்டு உன்னையே காப்பாற்றிக்கோன்னு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்குது. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பெரிய ஒரு மென்டல் ஷாக்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. அப்போன்னு பார்த்து நாங்கள் தான் வந்து பிளாக் உல்ஃப் வாரியர்ஸுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்குறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களோட SOS சிக்னலை இப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்துட்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இங்கே இருக்க அந்த ஸ்கெலட்டன் டெவில் வந்துட்டு எல்லாரையும் கொல்ல வந்து ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓ இந்த நாய் தான் ஆல்ரெடி நம்மளை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வரும் இல்லையா ஒரு பீஸ்ட் அவங்கள துரத்திட்டு, ஸோ அந்த பீஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஷனோட சொல்கிறானுங்க இதுவாக அதுன்ற மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பீஸ்ட் தான் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த SOS சிக்னலை வச்சு தான் அவங்க ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடிச்சு. இல்லை வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து செத்து போயிருப்பாங்க. எப்படியோ வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஒரு டீமோட ரீயூனைட் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எபிசோட நீங்கள் பார்க்கறதுக்கான காரணமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பஞ்சு தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவனை பார்த்தாலே எனக்கு செம்ம கோபமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ எந்த ஒப்பீனியன் கொடுத்துருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதிராகவே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெரிய இதுவாக வருவானுங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியான அடி வந்து கொடுத்து வச்சிட்டான். ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.